ஓல்ட் ரெஜிமுக்கு நியூ ரெஜிமுக்கு ஒரே வித்தியாசம் தான். நான் வந்து சேவ் பண்ணேன்னா ஓல்ட் ரெஜிம் யார் வந்து சேவ் பண்ணலையோ அவங்கெல்லாம் நியூ ரெஜிம்ல வரும். Midway Hospitals behind us வழங்கும் முத்தமலை சென்னை first ever solo concert in சென்னை VGP Golden Beach Resort நடக்க போது உங்க டிக்கெட்களை இப்பவே புக் பண்ணுங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் iSpot, a premium smart plot community. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். GT Holidays, South India's #1 travel brand. மாதம் 20,000க்கு மேலே யார் சம்பாதிக்கிறாங்களோ 2.5 லட்சத்துக்கு மேலே ஆண்டு வருமானம் இருந்ததுன்னா வருமான வரி படிவம் வந்து தாக்கல் பண்ணணும். வரி உண்டா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒருவேளை நான் ஐடிஆர் வந்து ஃபைல் பண்ணலை, என்ன நடக்கும்? ஸோ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாததுக்கு மேக்ஸிமம் பெனல்ட்டி எவ்வளோ அப்படின்னா 10,000. பிஸ்னஸில் இருக்கிறவங்க ஒரு அடிஷ்னலாக ஒரு ஃபார்மையும் ஃபில்அப் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஓல்டு ரெஜிம்க்கு நான் ஒரு தடவை போகலாம் பிஸ்னஸ் அசோசியேட். அதே மாதிரி ஓல்டு ரெஜிம்லேருந்து இல்லை எனக்கு வேண்டாம், நான் வந்து திரும்ப நியூ ரெஜிம்க்கே வந்துடுறேன் அப்படின்னா வந்துடலாம். அதுக்கப்புறம் திரும்ப நான் ஓல்டு ரெஜிம் போக முடியும். ஸோ பிஸ்னஸ் அல்லாதவங்க வந்து ஒரு வருஷம் நியூ, ஒரு வருஷம் ஓல்டு, இன்னொரு வருஷம் ஓல்டு, திரும்ப நியூக்கு வரலாம். இந்த கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க, நல்லா செலவு பண்ணுறீங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து செலவு பண்ணுறீங்க. உங்களோட கிரெடிட் கார்டு பில் வந்து 2 லட்சம் ரூபா வச்சுப்போம். அப்போ வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுது? 24 லட்சம் ரூபா. இப்போ கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் 24 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து ரிட்டர்ன் தாக்கல் பண்ணது 7 லட்சம். உங்களோட கணக்கில் 24 லட்சம் வந்து போயிருக்கு. நீங்கள் 7 லட்சம் தான் வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ 24 7 போச்சுன்னா பாக்கி 17 லட்சத்துக்கு நீங்கள் வருமானம் காமிக்கலை. 17 லட்சத்துக்கு 30% மற்றவங்களாக நம்ம செலவு பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நோட்டீஸ் வரும். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் கோபாலகிருஷ்ணராஜு அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சரி, இப்போது ஒவ்வொரு வருஷம் டேக்ஸ் ஃபைலிங் அப்படின்னு வரும்போதும் ஒரு சின்ன குழப்பம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. நியூ டேக்ஸ் ரெஜிமில் ஃபைல் பண்ணணுமா, ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் ஃபைல் பண்ணணுமா? அதுவும் பார்த்தீங்கன்னா புதுசாக ஃபைல் பண்ணுறவங்க இவங்க எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம்? ஓகே, சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரிஞ்சுட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும். முதல்ல எத்தனை பேர் முதல்ல பதிவு பண்ணியிருக்காங்க? இந்தியாவோட ஜனத்தொகை பார்த்தீங்கன்னா 145 கோடி ஜனத்தொகை. அதில் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் வந்து ஆதார் கொடுத்துட்டாங்க. ஆனால் 80 கோடி ஜனங்களுக்கு தான் வந்து பேன் கொடுத்துருக்காங்க. அப்போ 80 கோடி ஜனங்களும் வந்து இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் பதிவு பண்ணியிருக்காங்களா? அதான் incometax.gov.in இந்த சைட்டில் தான் வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னு, வருமான வரி படிவத்தை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். இந்த சைட்டில் வந்து இந்த 80 கோடி பேன் ஹோல்டர்ஸில் 12 கோடி ஜனங்க தான் ஆக்சுவலாக பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணவங்க வந்து ஒரு 9 கோடி, 9 crore பேன் ஹோல்டர்ஸ், ரிஜிஸ்டர்டு பேன் ஹோல்டர்ஸ். 74% ஜனங்க, அதாவது ரிஜிஸ்டர்டு, அதாவது ஃபைலர்ஸ் வந்து அவங்க நியூ இன்கம் டேக்ஸ் ரெஜிம் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அதான் டிஃபால்ட் ரெஜிம். அப்போ 26% மட்டும்தான் இந்த ஓல்டு ரெஜிம். ஓல்டு ரெஜிமுக்கு நியூ ரெஜிமுக்கு ஒரே வித்தியாசம் தான். நான் வந்து சம்பாதிச்ச பணத்தை சேவ் பண்ணேன்னா எனக்கு சில கழிவுகள் கிடைக்கும், டிடக்ஷன்ஸ் கிடைக்கும். யார் வந்து சேவ் பண்ணலையோ, அதாவது டேக்ஸ் சேவிங் மெத்தடில் சேவ் பண்ணலையோ, சில பேர்லாம் வந்து சேவ் பண்ணியிருப்பாங்க, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சுருப்பாங்க, ஆனால் அதெல்லாம் வந்து டிடக்ஷன்ஸ்க்கு கிடைக்காது. ஸோ டேக்ஸ் சேவிங் டிடக்ஷன்ஸில் போடாதவங்களுக்கு அந்த கழிவு கிடைக்காது. அவங்கெல்லாம் நியூ ரெஜிமில் வருவாங்க. இப்போ ஒருத்தர் வந்து நியூ டேக்ஸ் ரெஜிமில் ஃபைல் பண்ணிட்டாரு, ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ கழித்து நான் வந்து ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமுக்கு மாறணும் முடியும்னா மாறலாம். அந்த படிவத்திலேயே அந்த ஃபஸ்ட்டு பேஜ்லேயே இருக்கும். அது வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்னு பேர். அது பை டிஃபால்ட் நீங்கள் வந்து நியூ டேக்ஸ் ரெஜிமில் வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம்லேருந்து மாறுறீங்களா அப்படின்னு ஒன்று கேட்பான். எஸ்ஸா நோவான்ட்டு. நோங்கிறது டிஃபால்ட். ரெண்டாவது இந்த கேள்வியை வந்து இந்த டியூ டேட் வரைக்கும் தான் இந்த கேள்வியே. ஏன்னா அந்த 31 ஜூலைங்கிறத இப்போ அவங்க ஒரு 45 நாள் வந்து தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் 15 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. செப்டம்பர் 15க்குள்ளே நீங்கள் ரிட்டர்னை ஃபைல் பண்ணிங்கன்னா, டியூ டேட்குள்ளே பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஓல்டா நியூவா அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் ஓல்டுக்கு போகிறீங்க அப்படின்னா எஸ் சொல்லணும். எஸ் சொன்னாலே போகிறோம். யாருக்கு இந்த எஸ் மட்டும் அங்கே அந்த டிக் மட்டும் போட்டால் அந்த ரேடியோ பட்டன் மாதிரி இருக்கும், அது யாருக்கு அப்படின்னா பிஸ்னஸ் இல்லை அல்லாதவங்க, அதேமாதிரி ப்ரொஃபஷனில் அல்லாதவங்க. ஸோ நான் சம்பளதாரர் மட்டும் இல்லை, எனக்கு வந்து ப்ராப்பர்ட்டிலேருந்து இது மட்டும் வாடகை வருமானம் மட்டும்தான் வருது, கேபிட்டல் கெயின்ஸ் மட்டும், நான் வந்து ஷேர் ட்ரேடிங் மட்டும் தான் பண்ணிட்டுருக்கேன், இல்லை எனக்கு வந்து வட்டி வருமானம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அந்த படிவத்திலே வந்து நான் ஓல்டுக்கு போகிறேன் அப்படின்னு செலக்ட் பண்ணால் போகிறோம். பிஸ்னஸில் இருக்கிறவங்க ஒரு அடிஷ்னலாக ஒரு ஃபார்மையும் ஃபில்அப் பண்ணி அப்லோட் பண்ணணும். இது ஏன் அப்படின்னா அவங்க வந்து இந்தியாவில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ ஒரே ஒரு தடவை தான் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரே ஒரு தடவை தான் டைவர்ஸ் பண்ணலாம். நான் வந்து இந்த ஓல்டு ரெஜிம்க்கு நான் ஒரு தடவை போகலாம் பிஸ்னஸ் அசோசியேட். அதே மாதிரி ஓல்டு ரெஜிம்லேருந்து இல்லை எனக்கு வேண்டாம்,
நான் வந்து திரும்ப நியூ ரெஜிம்க்கே வந்துடுறேன் அப்படின்னா வந்துடலாம். அதுக்கப்புறம் திரும்ப நான் ஓல்டு ரெஜிம் போக முடியாது. அது இந்த பிஸ்னஸ் அசோசியேட்ஸ்க்கு மட்டும். இல்லை எனக்கு நான் பிஸ்னஸே பண்ணலை, நான் பிஸ்னஸ் இருக்கும்போது நான் ஓல்டுக்கு போனேன், திரும்ப ஓல்டுலேருந்து நியூக்கு வந்தேன், இப்போ நான் பிஸ்னஸே பண்ணல அப்படின்னா போயிட்டு வரலாம். ஸோ பிஸ்னஸ் அல்லாதவங்க வந்து ஒரு வருஷம் நியூ, ஒரு வருஷம் ஓல்டு, இன்னொரு வருஷம் ஓல்டு, திரும்ப நியூக்கு வரலாம். அவங்களுக்கு வந்து அந்த கட்டுக்கோப்பான அந்த கண்டிஷன்ஸ் கிடையாது. ஒரு தடவை மட்டும்தான் நீங்கள் ஆப்ட் பண்ணலாம் அண்ட் ஆப்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறது கிடையாது. சரி, இப்போ எப்படி இந்த ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் நியூ டேக்ஸ் ரெஜிம் சார்ந்த ஒரு குழப்பம் இருக்கோ, அதே மாதிரி நான் வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணணுமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்து புதுசாக வேலைக்கு சேர்ந்தவங்க ஒரு 2-3 வருஷம் இந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து நிறையவே இருக்குது. ஸோ அந்த டேக்ஸ் ஸ்லாப் ரேட் யாரெல்லாம் ஐடிஆர் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாமா? சிம்பிள். மாதம் 20,000க்கு மேலே யார் சம்பாதிக்கிறாங்களோ அப்போனா என்ன 2,40,000, அது ஒரு 10,000 கூட்டிக்கோங்க. 2.5 லட்சத்துக்கு மேலே என்னுடைய கிராஸ் இன்கம், என்னோட கிராஸ் வருமானம் வந்து 2.5 லட்சத்துக்கு மேலே ஆண்டு வருமானம் இருந்ததுன்னா வருமான வரி படிவம் வந்து தாக்கல் பண்ணணும். வரி உண்டா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வரி வராது. ஏன்னா 7 லட்சம் வரைக்கும் வரியே கிடையாது. 2.5 லட்சத்துலேருந்து 7 லட்சம் வரைக்கும் வரி உண்டு, ஆனால் வரி கிடையாது. இந்த சில ஒரு படத்தில் சொல்லுவாங்க, வரும் ஆனால் வராது அப்படிங்கிற. அதுமாதிரி வரி வரும் ஆனால் வந்து வரி கட்ட வேண்டாம். ஏன்னா 2.5லேருந்து 7 லட்சம் வரைக்கும் அந்த ஸ்லாப் ரேட் உண்டு, ஆனால் நமக்கு வந்து ரிபேட் கொடுப்பாங்க. ஸோ நம்ம இப்போ புதுசாக கடை திறந்தோம்னா கேட்போம், டிஸ்கவுண்ட் எதாவது இருக்கா அப்படின்ட்டு. அந்த மாதிரி 7 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துறாங்க. ஸோ அப்போனா வரி கிடையாது. வரி கிடையாதனால நான் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணக்கூடாதா அப்படின்னா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த 9 கோடி ஜனங்களில் ஆல்மோஸ்ட் 67% ரிட்டர்ன்ஸ் வந்து நில் ரிட்டர்ன். ஸோ அதாவது அந்த ரிட்டர்னை வச்சு கவர்மெண்ட்டுக்கு வருமானமே கிடையாது. ஒரு 1.25 கோடி ரிட்டர்னில் மட்டும்தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு வருமானம். அதாவது 145 கோடி ஜனங்களில் இந்த 1.25 கோடி ஜனங்க மட்டும்தான் வரி கட்டுறாங்க. பாக்கி இப்போ நான் சொன்ன அந்த 9 கோடி ஜனங்களில் 7 கோடி ரிட்டர்ன், கிட்டத்தட்ட 7 கோடி ரிட்டர்ன் வந்து இந்த 7 லட்சத்துக்குள்ளே இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு வந்து அது வந்து டேட்டா தான். இட் இஸ் ஒன்லி சம் இன்ஃபர்மேஷன். சரி, இப்போது என்னுடைய வருமானம் வந்து நீங்கள் சொன்ன அந்த ஸ்லாப் தாண்டி இருக்குது, ஆனால் 7 லட்சத்துக்கும் குறைவாக இருக்குது. ஒரு வேளை நான் ஐடிஆர் வந்து ஃபைல் பண்ணலை, என்ன நடக்கும்? குட். ஐடிஆர் ஃபைல் பண்ணல அப்படின்னா ஒரு பெனல்ட்டி ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாததுக்கு மேக்ஸிமம் பெனல்ட்டி எவ்வளோ அப்படின்னா 10,000 ரூபா தான். இது எங்கே வந்து ஆக்சுவலாக இதை வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்களா? இது வந்து ஏன்னா இந்தியா ஜனத்தொகை ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நீ வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டியா, நீ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டியா, நீ பண்ணலையாவா? இது வந்து இந்த ஒரு படத்தில் சொல்லலாம், நீயா போக வேண்டாம், அவங்களே வருவான், அவனே வந்து விழுந்து காசு கொடுப்பான் அப்படின்னு. இங்கே வந்து ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி நீ வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியா, பண்ணலைன்னா நான் உனக்கு பெனல்ட்டி போடுறேன் அப்படிங்கிற மாதிரி டிபார்ட்மெண்ட்லேயே ஆளுங்க இல்லை. அவங்களும் வந்து ஒரு எல்லாமே ஆன்லைன் ஆகிடுது இப்போது. ஸோ அதனால் ஆனால் நிறைய கேமராஸ் இருக்குது. அதாவது நீங்கள் பண்ணுற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ யார் வந்து யூபிஐ பண்ணாமல் இருக்காங்க? நான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல, ஆனால் யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணுறேன். அப்போது எனக்கு காசு வரும், இங்கேருந்து நான் காசு அனுப்புகிறேன். ஸோ அப்போ இந்த பண பரிவர்த்தனை எல்லாம் எனக்கு வந்து வருமானமே இல்லை, பணம் தங்கலை ஆனால் வருமானம் இருக்குல்ல. ஸோ அதை தான் வந்து தாக்கல் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெளிவாக தெரியும். யார் எந்த பேனில் எவ்வளோ பரிவர்த்தனை நடந்திருக்கலான்னு தெரியும். ஸோ அதாவது அவங்களுடைய டியூட்டி. ஸோ என்னுடைய கடமை, நான் வந்து வருமான வரி ரிட்டர்னை தாக்கல் செய்ய வேண்டியது. அடுத்ததாக வந்து நிறைய பேர் பயப்படுறது ஐடி நோட்டீஸ் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக. எந்தெந்த விஷயங்கள்லாம் பூர்த்தி பண்ணல அப்படின்னா ஐடி நோட்டீஸ் வரும்? ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க. என்ன பெரிய டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க? சிம்பிளாக சொல்கிறேன். இந்த கிரெடிட் கார்டு வச்சுருப்பீங்க. கிரெடிட் கார்டு வந்து நல்லா செலவு பண்ணுறீங்க. ஓகே, அதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து செலவு பண்ணுறீங்க. அவனை சொல்ல, எனக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போடுறேன், நான் போடுறேன், காசு அவன் கொடுத்துட்றான், காசு போட்டுடுறேன், நீங்கள் கிரெடிட் கார்டு பே பண்ணிடுறேன். மாதம் உங்களோட கிரெடிட் கார்டு பில் வந்து 2 லட்ச ரூபா வருது வச்சுப்போம். அப்போ வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுது? 24 லட்ச ரூபா. இப்போ கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் 24 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, 24 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் உங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் எனக்கு 6,80,000 தான் வருமானம், 7 லட்சத்துக்கு கீழே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிவிட்டு அந்த பேன் வந்து எப்படி வந்து கிரெடிட் கார்டோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ 24 லட்ச ரூபா பணம் எங்கேன்னு வந்தது அப்படிங்கிற விஷயம் அப்படி கண்ணாடி மாதிரி தெரியுதில்ல. நீங்கள் வந்து ரிட்டர்ன் தாக்கல் பண்ணது 7 லட்சம், வரி கிடையாது. ஆனால் 24 லட்சம் உங்கள் கணக்குக்குள்ளே பணம். அது ஏன் பணம் இல்லைன்னு சொல்லுவீங்க. உங்கள் பணம் இல்லைங்கிறது கணக்கு எழுதி வச்சு இன்னார் கொடுத்தாங்க,
இன்னாருக்காக நான் செலவு பண்ணேன் அப்படிலாம். ஸோ அதனால் மற்றவங்களாக நம்ம செலவு பண்ணோம்னா இந்த மாதிரி இக்கட்லாம் மாட்டிப்போம். ஆட்டோமேட்டிக்காக நோட்டீஸ் வரும். உங்களோட கணக்கில் 24 லட்சம் வந்து போயிருக்கு, நீங்கள் 7 லட்சம் தான் வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ 24 7 போச்சுன்னா பாக்கி 17 லட்சத்துக்கு நீங்கள் வருமானம் காமிக்கலை, 17 லட்சத்துக்கு 30% நீங்கள் வந்து வரி கட்டிடுங்க அப்படின்னு நோட்டீஸ். இந்த கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான நோட்டீஸ் அப்படிங்கிறது வருமா? ஒரு எக்ஸாம்பிளுக்காக அப்படி சொன்னேன். நான் வந்து 2 லட்சத்துக்கு மேலே போய் நகை வாங்கிக்கிறேன், அதுக்கு நான் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன், இல்லை டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறேன், இல்லை கேஷே கொடுக்குறேன். கேஷை கொடுக்கும்போது நகை ஒரு 3 லட்சம் வந்து தங்கச்சியோட சீர் பண்ணணும், இல்லை வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக நான் வந்து சீர் செய்யணும் அப்படின்னா 3 லட்சத்துக்கு நான் நகை வாங்கும்போது கேஷாக கொடுத்துட்றேன். அப்போது 2 லட்சத்துக்கு மேலே எந்த நகை கடையிலையும் கேஷாக நான் வந்து நகை வாங்கினா, நல்லா கவனிங்க, கேஷாக கொடுத்தேன்னா பேன் கார்டு கொடுக்கணும். பேன் கார்டு இல்லாமல் அவன் வந்து ரசீது போட மாட்டான். அப்போது என்னுடைய ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் அது வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நம்பர் 1 இது வந்து நான் வீடு வாங்குகிறேன், ஸோ கார் வாங்குகிறேன். ஸோ கார் வந்து 10 லட்சத்துக்கு மேலே கார் வாங்கிட்டிங்கன்னா அந்த ஆர்டிஓ இருக்கார் பாருங்கள், அவர் வந்து இந்த மாதிரி போட்டு கொடுக்கறது அப்படின்னு நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வந்து அது வந்து அவங்களோட கடமை. அது அவங்க வந்து இந்த மாதிரி ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். அதை வந்து இன்கம் டேக்ஸ் சட்டத்தில் அது வந்து ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் சொல்ல மாட்டாமல் அதுக்கு பேர் வந்து எஸ்எஃப்டின்னு வாங்க, ஸ்பெசிஃபைடு ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ்னு வாங்க. ஸோ ஹோட்டலில் போய்ட்டு ஒரு பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறோம். ஸோ என் பொண்ணுக்கு என் பையனுக்கு வந்து முதல் பர்த்டே, ஸோ அதனால் எல்லோரும் வந்து வீட்டில் எல்லாம் சொல்கிறாங்க ஒரு நல்ல விழா வைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஆரம்பிக்கும், சின்னதாக ஆரம்பிக்கும். ஒரு பிளேட்டே இன்றைக்கி வந்து 1000 ரூபா ஆகுது. ஸோ 100 பேர் வந்தாங்கன்னா ஆகிடும், 400 பேர் வந்துடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், காஸ்ட் வந்து 50,000க்கு மேலே போயிடும். 50,000க்கு மேலே நீங்கள் ஹோட்டலில் அதாவது நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா அவனும் பேன் வாங்கிடுவான். ஸோ இப்போ அதான் சொன்னேன், உங்களுக்கு வந்து கேமரான்னு சொன்னேன். பல இடத்துல உங்களோட ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அது மாதிரி கேப்சர் ஆகுது, உங்களுக்கு தெரியாமலே அறியாமலே கேப்சர் ஆகிடும். ஸோ இது எல்லாம் வந்து கணக்கு அப்ராப்ரியேட்டாக வச்சு அதில் எவ்வளோ என்னோடய வருமானம், எவ்வளோ செலவு, இதெல்லாம் வந்து அதில் என்ன என்னுடைய சொத்து என்ன, நான் வந்து நகை எவ்வளோ வாங்கினேன், நான் வந்து வீடு எவ்வளோ வாங்கினேன், வீடு வாசல் எவ்வளோ வாங்கினேன், கார் என்ன வாங்கினேன், இதெல்லாம் கரெக்டாக போட்டு அந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டி, ஜுவல்லரி, அப்புறம் கடன் எவ்வளோ இருக்குது அதையும் சொல்லலாம். சில சமயம் வந்து நான் வந்து வீடு வந்து 1.5 கோடி வாங்கியிருப்பேன், அதில் வந்து 1,20,00,000 வந்து கடன் இருக்கும். ஸோ 1.5 கோடி வீடு, ஏன்னா 30 லட்சத்துக்கு மேலே வீடு வாங்கிட்டிங்கன்னா இந்த எஸ்ஆர்ஓ அதாவது சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் அவருடைய தலைவர் யாருன்னா வந்து த இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், ஐஜிஆர்னு பேர் அவங்க. ஸோ அவர் வந்து ஸ்டேட்டில் நடக்கிற அத்தனை ரெஜிஸ்ட்ரேஷன்ஸும் 30 லட்சத்துக்கு மேலே என்னென்னலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கோ, பர்ச்சேஸும் சரி சேலும் சரி, விற்றிங்கனாலும் 30 லட்சத்துக்கு மேலே உங்களுடைய ஏஎஸ்ல வந்துடும். வாங்கினாலும் என்கிட்ட சோர்ஸ் வேணும், விற்றா பணம் உங்ககிட்ட வரும். ஸோ அதுக்கு வந்து மூலதன ஆதாயம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் கட்டணும். ஸோ இதெல்லாம் வந்து அதான் சொன்னேன், கேமரா பல இடத்துல இருக்குது. ஸோ இதை நான் சொல்லிகிட்டே போகலாம். இந்த எஸ்எஃப்டிங்கிறது ஸ்பெசிஃபைட் ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷனுங்கிறது இந்த சபரிமலைக்கு போனீங்கன்னா சுவாமியை பார்க்கணுன்னா 18 பேர் ஏடி போகணும். அந்த மாதிரி 18 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது இந்த ஸ்பெசிஃபைடு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். அதை நான் ஆல்ரெடி 3 நாள் சொல்லிட்டேன். எது, இந்த வீடு வாங்கினா 30 லட்சத்துக்கு மேலே, கார் 10 லட்சத்துக்கு மேலே வாங்கினீங்கன்னா, ஹோட்டல் பில்லு 50,000க்கு மேலே, இந்த மியூச்சுவல் ஃபண்டு, ஃபிக்ஸட் டெபாசிட்டு, இதாவது கோல்டு 2 லட்சத்துக்கு மேலே, எல்லாரும் நம்மளை பார்த்துட்டே இருப்பாங்க. சரி, இப்போ இந்த கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரெடீம் பண்ணும்போது மட்டும் தான் பே பண்ணணுமா, இல்லை இயர் ஆன் இயர் அதை காமிக்கணுமா? நம்ம என்ன அசட்டை பொறுத்து இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் அசட் வாங்குறீங்க, அதாவது ஈக்விட்டி ஷேர், மார்க்கெட்டில் வந்து ஷேர் வாங்குகிறேன். ஸோ நான் ஷேர் எப்போ வாங்குகிறேன், நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டேன். ஒரு இன்ஃபோசிஸ் லிமிட்டடோட ஷேர் 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டேன். இன்றைக்கி நான் வந்து அந்த இன்ஃபோசிஸ் ஷேரை விற்கிறேன். வாங்கும்போது அதனோட விலை 500 ரூபா, இன்றைக்கி அதனோட விலை வந்து 2,500 ரூபா. ஒரு ஷேரில் எனக்கு வந்து 2,500 ரூபா மைனஸ் 500, 2,000 ரூபா வந்து கெயின் இருக்குது. நான் ஒரு 100 ஷேர் வாங்கினேன்னா 2000 × 100, 2 லட்ச ரூபா என்னோடய கெயின். இது வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே, மோர் தேன் 12 months. இது வந்து லாங் டேர்ம். ஸோ கேபிட்டல் கெயின்ஸ் விச் இஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். ஸோ இதில் இப்போ வந்து அதுக்கு 12.5% டேக்ஸ். உங்களுக்கு வந்து 1.25 லட்சம் வரைக்கும் அதில் வரி கிடையாது. ஸோ எனக்கு வந்து 2 லட்ச ரூபா நான் வந்து ப்ராஃபிட் பண்ணாலும் 1.25 லட்சம் வரைக்கும் அது கிடையாது. ஸோ பாக்கி 75,000க்கு தான் நான் வந்து 12.5% டேக்ஸ் கட்டணும். இதெல்லாம் வந்து என்னுடைய ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட், என்னுடைய பேனை தட்டின உடனே நான் என்னென்னலாம் நான் ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் செஞ்சேனோ அதெல்லாம் அதில் வந்துடும்.
ஸோ இதை நான் வந்து இதுக்கு நான் கணக்கு தாக்கல் பண்ணோம். ஸோ நான் வாங்கும்போது எனக்கு காசு, எனக்கு சோர்ஸ் என்ன, அதுக்கு நான் வரி கட்டியிருக்கேன்னா, இப்போ விற்கும்போது வரி கட்ட வருவீங்க, எனக்கு காசு இருக்கும். அப்போ வாங்கும்போது அது காசு எங்கேருந்து வந்தது, அது வரி கட்டியிருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி விற்கும்போது நான் வரி கட்டுறேன்னு சொல்கிறவங்க அங்கே வந்து அவங்க வந்து 2 கேள்விக்கு பதில் வச்சுக்கணும். ஒரு கேள்வி, விற்கிறதுக்கு நான் வந்து அந்த ஆதாயத்துக்கு வரி கட்டணும், அப்போ அந்த சோர்ஸுக்கு வரி. ஸோ 2த்துக்கும் அவங்க வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த டிரான்சாக்ஷன்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி அப்படின்னா, இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா 2 அக்கௌண்ட் இருக்குது. ஸோ நான் இப்போ என்னோட ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நான் என்னோட மணி வந்து டிரான்சாக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் வந்து டேக்ஸ் அப்படிங்கிறது கட்டணுமா? உங்கள் பணம் தானே, இந்த பேக்கெட்லேருந்து எடுத்து இங்கே போடுறீங்க. ஸோ என்னது இந்தியாவில் பொறுத்த 2 கல்யாணம் பண்ணிட்டா தான் தப்பு, 2 பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தா தப்பு கிடையாது. 2 இல்லை 20 பேங்க் அக்கௌண்ட்டே வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கேருந்து எனக்கு டெல்லியில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது, இங்கே அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ அங்கே நான் செலவு பண்ணுறது டெல்லியில் எனக்கு யூஸ் ஆகும். பட் இன்னி தேதியில் வந்து மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வந்து எல்லாமே கனெக்டட். ஸோ நான் வந்து சிட்டி யூனியன் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தேன்னா அதுவும் பேனில் வந்துடும். ஸோ நான் வந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் ஒரு அக்கௌண்ட் வச்சேன்னா அதுவும் பேனோட கனெக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் எத்தனை அக்கௌண்ட்டு நீங்கள் வச்சுருந்தாலும் ஆக்சுவலி கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே பேனில் கனெக்ட் ஆகிடுது. ஸோ பேனை தட்டினாலே எனக்கு வந்து பேங்க்கு, அக்கௌண்ட் நம்பர், டோட்டல் டெபிட்ஸ் என்ன, கிரெடிட்ஸ் என்ன, பேலன்ஸ் என்ன, அவன் கண்ணுக்கு வந்துடும் அப்படி. ஸோ நீங்கள் வந்து 20 அக்கௌண்ட் வச்சுக்கலாம், 200 அக்கௌண்ட் வச்சுக்கலாம், எல்லாம் பேனோட கனெக்ட். மிட்வே ஹாஸ்பிடல்ஸ் பிஹைண்ட் ரூட்ஸ் வழங்கும் முத்தமலை சென்னை ஃபர்ஸ்ட் எவர் சோலோ கான்சர்ட் சென்னை விஜிபி கோல்டன் பீச் ரிசார்ட்டில் நடக்க போது உங்க டிக்கெட்களை இப்பவே புக் பண்ணுங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் iSpot, a premium smart plot community. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். GT Holidays, South India's #1 travel brand.